Hello friends, welcome back to our channel. In this video, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல அப்படியே எடுக்க மாதிரினா ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட்டிங் உங்க போட்டோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட் எடிட் பண்றது அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோ எடிட் பண்ண Alight Motion ஆப் தேவைப்படும். சோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட்மார்க் அண்ட் ஷேக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணி ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்மே இங்க இருக்கும். இத வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படினா நான் இங்க மியூசிக் அண்ட் பீட்மார்க் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதுல நாம இப்ப நம்ம போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ லெஃப்ட் சைடு கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா அந்த போட்டோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா உங்க போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேல ஜூம் பண்ண நினைச்சா ஜூம் பண்ணி கரெக்ட்டா உங்களுக்கு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேல இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படினா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். நாம ஃபர்ஸ்ட் பீட் மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்ணனும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போட்டோவே ஃபர்ஸ்ட் பீட் மார்க் மேல வரதால அத ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். சோ அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல மூணாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க ரைட் சைடுல இருக்க போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ गाइस இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படினா நான் இங்க ரெண்டு போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படினா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா அந்த போட்டோல இருக்கிற எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க ஏரோ கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோவை கிளிக் பண்ணி கீழ இருக்கிற எஃபெக்ட் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா நீங்க அங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். சோ गाइस இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து இருக்கிற ரெண்டு போட்டோக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு போட்டோக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதும் ஓவரால் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து மூணு போட்டோக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாலாவதா இருக்கிற போட்டோக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாம அதுக்கு அடுத்து இருக்கிற மூணு போட்டோக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு போட்டோ விட்டு மூணு போட்டோ, ஒரு போட்டோ விட்டு மூணு போட்டோன்னு சொல்லிட்டு இந்த எஃபெக்ட்டை லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस ஒரு போட்டோ விட்டு மூணு போட்டோ இந்த எஃபெக்ட் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி ரெண்டாவது இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி இன்னும் எந்தெந்த போட்டோஸ்க்குலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணாம இருக்கும் அந்த போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது மூணு போட்டோக்கு அடுத்து இருக்கிற போட்டோ கேப் விட்டுருப்பீங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதும் ஓவரால் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படினா கீழ எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா கொஞ்ச நேரம் லோட் ஆயிட்டு கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க வீடியோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.